Welcome to Tailo Tech channel. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து ஃபேன்சி ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம எந்த மாதிரி ப்ளவுஸ் மாடல் தச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இது பிகினர்ஸ்க்காக ரொம்ப சிம்பிளாவும் ரொம்ப நீட்டாவும் வெறும் அந்த பார்டர்ல வர அந்த சில்வர் கலர் வச்சு நம்ம லேஸ் வச்சு டிசைன் பண்ண போறோம். இந்த மாதிரி லேஸ் வச்சு டிசைன் பண்றது எப்படி நிறைய பேர் வந்து தெரியாம இருக்கும். ரொம்ப சிம்பிளா லேஸ் வச்சு நம்ம டிசைன் பண்ணா எப்படி இருக்கும் ப்ளவுஸுக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பாருங்க, இந்த பேக் மட்டும் தனியா நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த பிளவுஸ்க்கு. இப்போ இந்த பேக்குக்கு நம்மளுக்கு தேவையான கிளாத் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பிளவுஸ் கிளாத்ல இருந்து. இப்போ நெக்கோட அகலமும் நெக்கோட லென்த்தும் வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்கோட லென்த் வந்து 7 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். நெக்கோட அகலம் வந்து 2.5 இன்ச் அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த லென்த்தும் அகலமும் நம்மளுக்கு விருப்பம் போல் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நெக்கு வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் வந்து இதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் இதை வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி நெக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து பேக் வரைக்கும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ப்ளவுஸ் கிளாத்தில் வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த நெக்கு வரைக்கும் வந்து ஒரு 1/4 இன்ச் கைடு அளவுக்கு வந்து கேப் விட்டுட்டு நான் நெக்கு வரைக்கும் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஒரு சில கிளாத்தில் வந்து நம்ம பேப்பர் கேன்வாஸ் வச்சுட்டு நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். இந்த கிளாத் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் திக்னஸாக இருக்கிறதுனால இதில் பேப்பர் கேன்வாஸ் வைக்காம லைனிங் கிளாத்லேயே நான் வச்சுட்டு நெக்கு வரைக்கும் தச்சு எடுத்துக்கிறேன். பாருங்க, இப்போ இந்த நெக் அளவுக்கு வந்து தச்சு எடுத்துக்கிட்டு அந்த எக்ஸ்ட்ரா வர ப்ளவுஸ் கிளாத் வந்து நான் கட் பண்ணி விட்டுட்டு சைடில் வர அந்த கிளாத்லலாம் லைட்டாக வந்து இந்த மாதிரி நாச் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து நாச் போட்டு எடுத்துக்கிட்டு இதை வந்து திருப்பி எடுத்துடுறேன் லைனிங் கிளாத் வரைக்கும். இந்த அளவுக்கு திருப்பி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த நெக்கு ஓரத்தில் வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு வந்து நெக்கு வரைக்கும் நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இப்போ லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பாட்டத்தில் வந்து மடித்து தைக்கிறதுக்காக நான் 1.5 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து மார்க் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த மார்க் பண்ணி அந்த கிளாத்தை வந்து நான் மடிச்சுட்டு இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இது சென்டரை நான் மடிச்சுட்டு இதை வந்து சைடில் வந்து அந்த ஹாம்கோல் பக்கத்தில் ஒரு 2 இன்ச் அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கை வந்து நான் நெக்கோட வந்து இதை ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து லைட்டாக ஒரு வளைவு மாதிரி போட்டுக்கிட்டு இந்த அளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது சில்வர் கலரில் வந்து நான் லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த லேஸை வச்சுட்டு நம்ம வந்து நெக்கு வரைக்கும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ சென்டர் நெக்கில் வந்து நான் இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கிட்டேன். பக்கத்துலேயே வந்து இன்னொரு தையல் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 2 தையல் போட்டு எடுத்துக்கிட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வந்து கேப் விட்டுட்டு இன்னொரு லைன் வந்து நான் வச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து இன்னொரு லைன் வச்சுட்டு நான் தச்சு எடுத்துக்கிறேன். பாருங்க, இப்போ சென்டர் மட்டும் நான் தச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ சைடில் வந்து அந்த நெக்கு வந்து சைடு நெக் இருக்கு பாருங்க, அந்த நெக்குலேருந்து நம்ம லேஸ் வச்சு தச்சிட்டு வரலாம். இப்போ இந்த மாதிரி வந்து நான் தச்சு எடுத்துக்கிட்டு சைடில் இந்த ஹாம்ஹோலுக்கு வந்து ஒரு 2 இன்ச் அளவு கேப் விட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அந்த மார்க் வரைக்கும் இதை அப்படியே வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் தச்சு எடுத்துக்கிட்டு இன்னொரு தையலும் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன்.
இன்னொரு சைடும் வந்து அதே மாதிரி வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் தச்சு எடுத்துக்கிட்டு பக்கத்தில் வந்து இன்னொரு தையலும் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன். 2 சைடும் வந்து இந்த மாதிரி வந்து நான் தச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இன்னொரு சைடில் வந்து இன்னும் மெலிசான வந்து சில்வர் கலரில் வந்து லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த லேஸ் வந்து அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு நான் இந்த மாதிரி பக்கத்துலேயே வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து 2 சைடுமே வந்து நான் வச்சு இதை தையல் போட்டு எடுத்துக்கிட்டு எப்பவும் போல் நம்ம பேக் டாட் வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து பேக் டாட் வந்து பிடிச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ லேஸ் வச்சு இந்த ப்ளவுஸை வந்து நம்ம தச்சு ரெடி பண்ணிட்டோம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப நீட்டாகவும் தெரியும். பிகினர்ஸ்க்காக நம்ம லேஸ் வச்சு எப்படி டிசைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கற்றுக்கங்க. நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோங்களை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த டிசைன் பார்த்து நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.